ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? மனிதன் கடவுளாக முடியுமா? ஏன்னா இந்து மதத்தில் பலவிதமான நம்பிக்கை இருக்குது. அதில் ஒரு நம்பிக்கை மனிதன் கடவுளாக முடியும். இன்னும் ஒருபடி மேலே போய் நீங்கள் தான் கடவுள், உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். இந்த மாதிரி பலவிதமான நம்பிக்கை இருக்குது. அதில் ஒரு நம்பிக்கை, இப்போ மனிதனாக இருக்கிறோம், இதோடைய உயர்ந்த நிலை கடவுளாகிறது, கடவுள் நிலை அடையிறது, கடவுளோட கலக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு மனிதனால் கடவுளாக முடியுமா அப்படின்னா, இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அடுத்த எம்ஜிஆர் அல்லது எம்ஜிஆர் ஆக போகிறார் இப்படின்னு சொல்கிறோன்னா, எம்ஜிஆர் ஆகிறது கிடையாது, எம்ஜிஆரை மாதிரி ஆகிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் மனிதன் கடவுளாகிறான் அப்படின்னா, கடவுளாகிறாருன்னு அர்த்தம் இல்லை, கடவுளை மாதிரி ஆகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் அப்படின்னா அவர் என்னென்னலாம் பண்ணார் அதையெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்து அல்லது படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதே சிந்தனையிலே இருந்தால் அதே மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள், குணங்கள் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அதே மாதிரி கடவுள் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, தானாகவே போய் ஒரு காட்டில் உட்காந்துக்கிறது, கடுமையான தவம் பண்ணுறது, இப்படி பண்ணால் ஆக முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. காரணம் என்னென்னா, கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ எப்படி கடவுள் ஆக முடியும்? அப்போ கடவுளை பற்றி தெரிந்தால் அதே மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணலாம். ஆனால் யாருக்கும் தெரியாத ரகசியம் என்னென்னா, கடவுளை மாதிரி நம்மை ஆக்கிறதுக்காகத்தான் கடவுள் வரார் இதே பாரத பூமியில். அதனால தான் உலகத்திலே இந்தியாவில் மட்டும்தான் இத்தனை தெய்வங்கள். காரணம் என்னென்னா, அவங்க கடவுள் ஆனவர்கள், அதாவது கடவுளுக்கு சமமாக ஆனவர்கள். அவங்கள தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அவர்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்து அப்படி ஆக்கினார். அதனால தான் நீங்கள் நிறைய சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தின்ட்டு மரத்துக்கு கீழே இருந்து முனிவர்களுக்கு ஞானம் கொடுப்பார். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆதி சிவன், ஆதி யோகி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? உண்மையிலே அவர் இந்த ஞானத்தை கொடுக்க வந்தார், வருகிறார், வருவார். தொடர்ந்து அது நடக்கும். 5000 வருஷத்துக்கு ஒரு முறை, 5000 வருடத்திற்கு ஒரு முறை அவர் வரும்போது உலகம் ரொம்ப 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 மோசமாக இருக்கும். அவர் அந்த ஞானத்தை கொடுக்குறார் இல்லையா? அந்த ஞானத்தை கொடுத்து முடித்த உடனே ஞானத்தை எடுத்தவர்கள் பக்காவாகிடுவாங்க. கடவுளுக்கு சமமாகினாங்கன்னா அப்போ பக்காவாக தானே இருப்பாங்க. அப்போ அவர்கள் வாழற மாதிரி இந்த பூமி மாறணும் இல்லை? அப்போ கடவுள் வரும்போது உலகம் மோசமாக இருக்குது. அப்போ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பூமி மாறணும்னா ஒரு அழிவு ஏற்படும். அந்த அழிவில் தான் இந்த உலகம் புதுப்பிக்கப்படுது, சொர்க்கமாக புதுப்பிக்கப்படுது. ஸோ சிவபெருமான்கிட்ட யார் ஞானத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்காக உருவாக்கப்படுறது தான் சொர்க்கம். இதே பாரத பூமி சொர்க்கமாக 5000 வருடத்திற்கு முன்பு இருந்தது. அதுக்கு முன்னாடி சிவன் இந்த ஞானத்தை கொடுத்து அந்த சொர்க்கத்திற்கு தகுதி அடைய வைத்தார் பல மனிதர்களை. ஸோ அவங்க தகுதி அடைஞ்ச உடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உலகம் மோசமாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பாவக்காரியங்கள் நடக்கும். ஆனால் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறாருன்னா கூட எல்லோரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வர்ற நேரம் நாஸ்திகம், கடவுளை சார்ந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடிய பாதிரியார்கள், சாமியார்கள், இவங்களுடைய மைண்டிலே நாஸ்திகம் தான் இருக்கும். சும்மா பேருக்கு போய் கடவுளை பற்றிய விஷயத்தை பேசினா கூட உள்ளுக்குள்ளே அவங்க கடவுளை நம்ப மாட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும், கடவுள் அந்த பராசக்தி படத்தில் டைலாக் வருமே, என்றடா கடவுள் பேசினார், அப்படி அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சம்பவம் தான் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கும். நோவா உலகம் அழிய போகுதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு, அதுக்காக நான் ஒரு படகு கட்டுறேன், எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடும்போது யாரும் வரமாட்டாங்க, நக்கல் அடிப்பாங்க. அது உண்மையில் ஸ்தூலமாக நடந்த விஷயம் கிடையாது. அந்த மாதிரி படகுல காப்பாற்ற முடியாது. உலகமே அழியும் போது படகு மட்டும் இருக்குமா? கடலில் இருக்கிறதும் இருக்காது, வானத்தில் பறக்கிறதும் இருக்காது, எல்லாமே அழிஞ்சு தான் போகும்.
அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, படகுன்றது எதுக்கு? போகிறதுக்கு இல்லையா? ஒரு இடத்துக்கு போகிறது. அப்போ இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து புண்ணியம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு போகுது. பாவம் நிரம்பிய அந்த உலகத்துக்கு பேர் தான் கலியுகம். நாம் இப்போ கலியுகத்தில் தான் இருக்கிறோம். கடவுள் 5000 வருஷம் ஆகுது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாருன்னு சொன்னாலே, இப்போ 5000 வருஷம் முடிய போகுதுன்னா, அப்போ இப்பயும் வந்திருப்பார்ல. இப்போ கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு. ஸோ சொல்கிறார், நீங்கள் தான் சொர்க்கத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறத மறந்து உங்களுக்கு நீங்களே கோயில் கட்டி கும்பிடுறீங்க. கும்பிட்றது பக்தி. அதை உருவாக்குனது மனிதர்கள். அது ஈஸி இல்லை. மனிதர்கள் பெருசாக அது என்ன சாமி எதுவுமே கண்டுக்கிறதில்ல. ஒரு கல்லை பார்த்தாலும் கும்பிட்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எல்லா மதத்துக்குமே பொருந்தும் இல்லை. ஏன்னா எல்லா மதத்துலேயுமே அந்த கதைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்புகிற மாதிரியும் இருக்காது. ஒரு நிறைய தவறான விஷயங்கள் வெளிப்படையாகவே தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் வணங்குவேன். அதான் பக்தி. மூட நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை, எப்படி எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவங்க யார்? உண்மையிலே அந்த தேவதைகள் யார்? அவர்களை உருவாக்கிய கடவுள் யார்? அப்படிங்கிற விஷயமெல்லாம் கடவுளே சொன்னாதான் தெரியும். அந்த பாட்டு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு வயோதிகர் உடலில் வரார். ஏன்னா கடவுளை பற்றி நமக்கு தெரியாது இல்லையா? அவர் எங்கும் நிறைந்தவர், உனக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார், இப்படியெல்லாம் மனிதர்கள் நம்பிட்டு இருக்கிற காலத்தில் கடவுள் வந்துட்டார்னா மக்களால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது, குழம்பிடுவாங்க. ஆனால் யார் புரிஞ்சுக்குவாங்கன்னா, 5000 வருஷம் முன்னாடி இந்த ஞானத்தை கேட்டாங்கல்ல, அவங்க ஆழ் மனசில் இருக்கும். இறைவன் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் இதுதான் ரைட்டுன்னு அவங்க தான் ஏற்றுக்குவாங்க. இதுதான் இந்த 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி இதே பாரத பூமி சொர்க்கமாக, தேவதைகள் உயிரோட்டமாக நடமாடக்கூடிய பூமியாக, புண்ணிய பூமியாக இருந்தது. 2500 வருஷம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாகுது. ஏன்னா மனிதர்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேவதைகள், அந்த தெய்வங்களும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய குணம் நல்லா இருக்கும்போது அந்த குணத்திற்கு ஏற்ப தான் உலகம் இருக்கும் இல்லையா? நல்லவர்கள் இருக்கிறனால தான் மழை பெய்யுது அப்படின்ட்டு வள்ளுவர் கூட எழுதியிருப்பார் இல்லையா? அங்கே வெறும் நல்லவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் உலகம்? இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், செல்வம் அளவற்று இருக்கும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் தான் இருப்பாங்க எல்லோரும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும்னு தோணாது, அன்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகம், மனிதனுடைய குணம் தெய்வீகமாக இருந்ததற்கு கிடைத்த பரிசு அது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் சொர்க்கத்தில் கடவுள் வருவது கிடையாது. ஏன்னா நிறையா எல்லா மதத்துலேயும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க, சொர்க்கத்தில் கடவுள் இருப்பார் போல இருக்குன்னு. கடவுள் சொர்க்கத்துக்கு நம்மளை அனுப்புறதுக்காக தயார்படுத்த தான் இந்த பூமிக்கு வரார். அதனால தான் நீங்கள் சிவனை எடுத்துக்கோங்க, இல்லை யார் எடுத்துக்கோங்க, இப்போ பைபிள், குரானு எதை பார்த்தாலும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழின்னு இருக்கும். அப்போ வழி, அது ஒரு ஞானம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கறது தானே கடவுளுடைய வேலை. ஆனால் அதை கொடுக்க கடவுளே வருவார். மற்றபடி மதங்களில் இருக்கிறது மதஸ்தாபகர்கள் அந்த மதத்தை உருவாக்குறதுக்கான ஞானம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம் கிடையாது. ஏன்னா மதங்கள் எல்லாமே நரகத்தில் தான் இருக்குது, சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. இதை உருவாக்குனது மதஸ்தாபகர் இல்லை, கடவுளே. ஸோ அவர் கலியுகத்துடைய கடைசின்னு ஒரு வருடம் சொல்கிறாரு, இன்றைக்கி மனிதர்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி பாவம் மேலே பாவம் செய்கிறாங்க. அதனால தான் உலகம் மோசமாக இருக்குது, இயற்கை மோசமாயிடுச்சு, மனிதனுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சு, புத்தி கெட்டு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இயற்கை சீற்றங்கள், விதவிதமான நோய்கள், இப்படி மனிதனுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அதிகமாகிடுச்சு. ஏன்னா மனிதனுடைய மனம் அந்த மாதிரி கெட்டு போயிருக்குது. இப்போ மனசை நீ சரி பண்ணிட்டா போதும், இந்த உலகம் சொர்க்கமாக மாறும். ஆனால் எல்லோரும் மாறிடுவாங்களே? எல்லோரும் கடவுளை ஏற்றுக்க போகிறதில்ல, கோடியில் ஒருத்தர் தான் ஏற்றுக்குவாங்க. அந்த கோடியில் ஒருத்தராக நீங்கள் இருந்தால் தான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க பொறுமையாக.
பிடிச்சி இழுக்கும். தேவதை ஆத்மாவாக இருந்தால். மற்றவங்களாக இருந்தால் ஒன்றுமே புரியாது, போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி மனிதர்களுக்குள்ள அவ்வளவு மோசமான எண்ணங்கள் எப்படி வந்தது? ஏன்னா தேவதை இருந்தவர்கள் தான் இப்படி ஆகியிருக்கிறீங்க. அதனால்தான் சில இந்து கோயில்களில் ரொம்ப ஆபாசமான சிலைகள்லாம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி பூஜைக்குரியவராக இருந்தவர்களே இந்த மாதிரி மோசமான செயல்களை செய்யக்கூடிய கலியுகவாசிகளாக மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் அது. எப்படி அது சாத்தியம்? ஏன்னா இன்றைக்கி காமத்தில் மூழ்கி கிடக்கிற, கோபத்தில் மூழ்கி கிடக்கிற, பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி கிடக்கிற, சுயநலமாக இருக்கக்கூடிய இதே மனிதர்கள் 5000 வருடத்திற்கு முன்பு காமம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான குழந்தைகள் மாதிரி இருந்தாங்க. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத சுயநலமற்ற குழந்தைகளாக இருந்தாங்க. அதனால் தெய்வம் சொல்கிறோம், கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன்னா கடவுளுக்கு ஒரு உடம்பு கிடைச்சா எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அது எப்படி சாத்தியம்? இப்போ ஏன் அவங்க இப்படி மோசமான நிலையை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத இறைவன் சொல்கிறாரு. சொர்க்கத்தில் இருக்கும்போது உங்களை நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கல. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். ஆனால் சின்ன சலனம் கூட ஆகாது. ஏன்னா அவங்க இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருந்தாங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்பாங்க. ஸோ அதனால் அப்படி பார்க்குறதுக்கே முதல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வருடங்கள் உருண்டோட ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி செல்ஃபோனுடைய சார்ஜ் குறையுதோ அது மாதிரி 2500 வருடம் கழிச்சு அது எந்த அளவுக்கு குறையும்னா ஆத்மான்றதை மறந்துடும். அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ வெளி உலக கவர்ச்சியில் மயங்க ஆரம்பிக்கும், ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அப்போ தான் மனிதனுக்குள்ளே விபரீதமான எண்ணங்கள்லாம் வரும். காமம் சார்ந்த எண்ணம் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஆரம்பத்தில், கோபம். ஸோ எப்போ அந்த மாதிரி எண்ணம் வருது, ஒன்றும் இல்லை, மனைவியை பார்க்கும்போது அழகாக இருக்கிறா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது. அது வரைக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அங்கே யாருமே காமத்தினால் பிறக்கலை. இதில் நினைவாக பைபிளில் கூட இயேசு காமம் இல்லாமல் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்களுடைய கோயிலில் கூட காமம் சார்ந்த ஏதாவது ஒன்று நடந்தால் பக்தர்கள் கொதிச்சு எழறாங்க. அவங்கள அறியாமல் அவங்க தூய்மையாக இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கி நாம தான். இப்போ அப்படியா இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், சுயநலம் இல்லாமலாம் இருக்கிறோம். எப்படி இந்த மாற்றம் நடந்துச்சுன்னா ஆத்மான்றதை மறக்கிறாங்க. அப்போ தானாகவே உடல் உணர்வுக்கு வந்துடுறாங்க. உடல் உணர்வு வரும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம் எல்லாமே வருது. புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. ஸோ நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ புத்தி மயங்கிட்டு இருக்குது. அதால் சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிய முடியல. அதனால் நிறைய பாவம் செய்கிறோம், அதுக்கு நிறைய துக்கம், தண்டனை எல்லாம் அனுபவிக்கிறோம். அனுபவித்தாலும் பாவத்திலிருந்து விடுபட முடியல. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். ஒருத்தர் ஏதோ மைனர் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து போக்சோவில் ஜெயிலுக்கு போகிறார் இல்லையா. அது கடுமையான தண்டனை, 15 வருஷமாக ஏதோ ஜெயில். அதை முடிச்சுட்டு மறுபடியும் பாலியல் குற்றமே செய்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்களால முடியல. அந்த நிலை தான் இன்றைக்கி கலியுகத்தில் உள்ள எல்லாருடைய நிலையுமே இல்லையா. எல்லாருமே போக 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 இப்போ நாம் பார்க்குற பயங்கரமான குற்றம்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சர்வசாதாரணமாக இந்த பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் உலக அழிவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கடவுளுக்கு சமமாக ஏன் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுளுக்கு சமமாக நீங்கள் எப்போவும் ஆக தேவையில்லை, இப்போ ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் வரார், ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இந்த ஞானத்துடைய சாரம் இதுதான். நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்கினீங்க. அதனால் நிறைய பாவம் செஞ்சீங்க. அதுக்கான தண்டனையாக தான் அனைத்தையும் இழந்தீங்க. அந்த இழக்கிறத தாங்கிக்கிறதுக்கான வலி பக்குவமும் இல்லை. அது இன்னும் வலிக்குது, இன்னும் தண்டனையை அதிகப்படுத்துது. இப்போ இறைவன் சொல்கிறார், ஆனால் அது முடிஞ்சிருச்சு, மாற்ற முடியாது, பாவம் செஞ்சாச்சு, இனி செய்யாதீங்க அப்படிங்கிறார். அடுத்தது அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை இல்லையா? ஏன்னா பற்று ஆத்மாவில் பலகீனமாக இருக்குது. எதை பார்த்தாலும் பற்று வந்துடுது. பஸ்ஸில் போய் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படி வெளில போயிட்டு வரதுக்குள்ளே இன்னொருத்தர் உட்காந்தா சண்டை, வெட்டுக்குத்து அளவுக்கு போகிற அளவுக்கு அந்த இடத்து மேலே தற்காலிகமாக உட்கார அந்த இடத்துக்கு ஃபைட்டு. பஸ்ஸு சீட்டு, ட்ரெயின் சீட்டு எல்லாமே. இது மற்ற சீட்டு, அரசியல் சீட்டுனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். மனிதனுக்குள்ளே பற்று அதிகமாகிடுச்சு. அதுதான் வலியையும் அதிகப்படுத்துது. ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட வந்து பிரிஞ்சே ஆகணும். அப்போ பிரியும் போது அப்படி ஒரு வலி இருக்கும். அந்த வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இறைவன் சொல்கிறாரு, எதன் மீதும் பற்று வைக்காதீங்க ஃபஸ்ட்டு. ஆனால் ஆல்ரெடி இருக்கிறதும் இல்லையா, இனிமேல்ட்டு புதுசாக எதன் மீதும் பற்று வைக்காமல் இருக்கலாம். ஆல்ரெடி மனைவி, குழந்தை, கணவன், குடும்பம், வீடு, சொத்து, பேரு, புகழ், இதில் இருக்குதே பற்று. அது பலகீனத்தின் வெளிப்பாடு, ஆத்மாவுடைய பலகீனத்தின் வெளிப்பாடு. ஆத்மாவை பலப்படுத்துங்கன்றார். எப்படி ஆத்மாவை பலப்படுத்துறது? கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் ஆத்மா தான். அந்த ஆத்மாவோடையது இந்த உடம்பு, தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட உடல் இது. அடுத்தது வேறு உடம்பு எடுக்கும். தற்காலிகமாக வந்த எதுவுமே நானும் கிடையாது, என்னதும் கிடையாது. அழிவற்ற ஆத்மா தான் நான். அந்த உணர்வில் இருக்கணும். அழிவற்ற ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடலில்லாத ஆத்மாவாக உங்களை உணர்ந்து நினைக்கணும். அப்படி நினைக்க நினைக்க நான் ஆத்மான்ற உணர்வு மேலோங்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் உணர்வு உடையும். உடல் நானுன்றது எப்படி இருக்குன்னா, காருக்குள்ளே உட்காந்துட்டு கார் நானுன்னு சொன்னால் நல்லாவா இருக்குது? டிரைவருக்கு தெரியும்ல, காரை இயக்கிறவன் தான் நான் காரு கிடையாது. அந்த மாதிரி பிரித்து உணர்வீங்க. இந்த உடம்பை இயக்கிற ஆத்மா நான், இந்த உடலை இயக்கிற டிரைவர். இந்த உடம்பு நான் கிடையாது. அதுமாதிரி பிறரை பார்க்கும்போதும் அந்தந்த ஆத்மா அந்தந்த உடம்புன்ற காரை இயக்குது அப்படின்ற உணர்வுக்கு வருவீங்க. ஏன்னா இந்த உணர்வில் இருந்தால்தான் உலகம் அழியும் போது வலிக்காமல் இருக்கும். உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நிறையா நடக்கும். ஏன்னா நிறைய பேர் புத்திசாலித்தமாக உலகம் எல்லாருக்கும் தானே அழியுது, அழியும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுதுன்னு எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிக்கப்படும். அதனால தான் வீட்டுக்கு வீடு நம்பிக்கை துரோகம், சொத்து அபகரிப்பெல்லாம் நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா? பணம் இல்லாதவனுக்கு அடுத்த வேளை சாப்பாடு தான் கவலை. ஆனால் பணம் இருக்கிறவனுக்கு இருக்கிறத பார்த்துக்கிற கவலை இருக்குது பாருங்க, அது பயங்கரமான கவலை, நரக வேதனை. வயசாக நம்பிக்கைக்குரியவர்களும் இறப்பாங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் துரோகியாக மாறும்போது இன்னும் வலி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குறோம்ல, நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரர் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வலி அனுபவிப்பாங்களே. இப்போ இயக்குனர் பாரதிராஜா சீரியஸாக இருந்தார், மகன் இல்லை, ஆனால் கொடிய சொத்து இருக்குது. அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ இதை நடிகை விஜயசாந்தி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. யார் சொன்னால் பணக்காரங்களுக்கு கவலை இல்லைன்னு? இங்கே சொத்து இருக்குது, அங்கே சொத்து இருக்குது, இது போய்டுமா அது போய்டும்ன்ற கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே எல்லார்கிட்ட இருந்தும் அபகரிக்கப்படும். அதுதான் வலி. ஆனால் அந்த வலியிலிருந்து இறைவனுடைய குழந்தைகள் நாம், அதாவது இறைவன்
வந்திருக்கிறாருன்றதை ஏற்றுக்கிட்டு அவருடைய வழிப்படி நடக்கக்கூடிய குழந்தைகள் கரெக்டாக நடந்தால் தப்பிச்சிடும். ஏன் என்னதுன்ற உணர்வே இல்லாமல் இருப்போம். இன்னொன்று, அந்த வலி பற்று இருக்கும்போது தானே கிடைக்குது. அப்போ அந்த பற்றுக்கிட்டு எதுவுமே இல்லைன்னும் பொழுது உங்களுடைய புண்ணிய கணக்குப்படி உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும். பாவமும் செய்யலை, பாவம் செஞ்சால் தான் வலி வரும் இல்லையா? ஸோ அதனால் கடைசியில் சாப்பாடு கிடச்சா போதுன்ற நிலைமை தான் எல்லோருக்கும் இருக்கும். அது கிடைக்காமல் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட ஒரு கைப்பிடி சாப்பாடு கிடைக்காம புல் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி பாலஸ்தீனத்தில் அது நடந்துட்டு இருக்குது. என்னால் நான்வெஜ் இல்லாமலாம் இருக்கவே முடியாதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? அங்கே சாப்பாடே கிடைக்காது, அப்புறம் என்ன உனக்கு நான்வெஜ்ஜு? அப்படி தான் உலகம் மீண்டும் சைவத்துக்கு திரும்பும். ஏன்னா உலகம் அழிகிறதுக்குள்ளே ஆத்மா எந்த ஸ்டேஜுக்கு வருதோ அந்த ஸ்டேஜிலேருந்து அவங்களுக்கு பிறவி கிடைக்கும். நம்ம சொர்க்கத்துக்கு தயாராகிறோம், அதனால் சொர்க்கத்தில் வந்துடும். மற்றவர்கள் நரகத்திலே வந்தாலும் இப்போ நான்வெஜ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த 2 தலைமுறையாக தான் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது. கிராமங்களில் மட்டும் இருக்கும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு கடா வெட்டுறதுன்ட்டு ஒரு பண்டிகையாக சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் அடிமையாகி கிடக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, எல்லா புலனின்பத்துக்கும் காமத்துக்கு எல்லாத்துக்கும் அடிமையாகி கிடக்கிறாங்க. காமம்னா என்னன்னே தெரியாத உலகத்துக்கு போனால் அதே மாதிரி உங்களுடைய குணம் மாறணும் அப்படின்னு கடவுள் மாத்துறார். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் அப்பா கடவுள். இத்தனை பேர் துடிக்கிறோமே, கடவுள் துடிக்கிறாரு. அப்போ அவருக்கு சமமாக மாத்திர, அதுதான் தலைப்பே இல்லையா? கடவுளாக மாற முடியுமா, கடவுளுக்கு சமமாக மாற முடியுமா? அவருக்கு சமமாக மாற்றுறதுக்கு தான் அவர் வரார். வந்து சொல்கிறார், எல்லாத்துலேருந்து நீ விலகி இருந்தன்னா என்ன மாதிரியே இருப்ப, சதா ஆனந்தமாக இருப்ப. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? என்னையே நினைவு செய். ஸோ இறைவனை பற்றி தெரிஞ்சு நினைக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தரோட பழகும்போது தான் அவரை பற்றி தெரியும். அதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். தினம் தினம் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறார். முரளின்னு சொன்னோம் இல்லையா? எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லைனா பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அந்த முரளியை தினம் தினம் படித்து அதே சிந்தனையில் இருக்கணும், இறைவன் நினைவில் இருக்கணும். அவரை தவிர வேறு எதையுமே நினைக்கக்கூடாது. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எல்லோரையும் பார்க்க தான் செய்வீங்க. ஆனால் அழிவற்ற ஆத்மாவில் தான் கவனம் இருக்கணும், உடலின் பக்கம் போகக்கூடாது. அந்த மாதிரி இறைவன் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதுக்கு எனக்குள்ள தெய்வீக குணம் இருக்கணும், அசுர குணமே வெளிப்படக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய நம்பிக்கை துரோகம் நடக்கும், எல்லாமே கெட்டது தான் நடக்கும். நமக்குள்ளே மிருக குணத்தை தான் தூண்டும். ஏன்னா கலியுகன்றது மிருகம் மாதிரி மனிதர்கள் மாறுற யுகம் இல்லையா? அப்படி தான் மாறி இருக்கிறாங்க. ஆனால் நாம் இப்போ மனிதனாக இல்லை, தெய்வமாக மாறணும். ஏன்னா அங்கே போகணும்னா அந்த குணம் இருந்தால் தான் அங்கே போகும். இந்த கலியுகத்தின் குணத்தின் உச்சத்தில் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உலகம் அழியும்போது மேலே போயிடும் ஆத்மாக்கள். அப்புறம் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் ஆரம்பத்திலே வருவாங்க. அந்த நரகத்தின் குணத்தை விடாதவர்கள் இது மோசமான நரகம் ஆன பிறகு தான் இங்கே வருவாங்களே. அது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? சொர்க்கம், ஒரிஜினல் சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஒரு 2 தலைமுறை முன்னாடியே இது சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம். அப்படி இருக்கும்போது 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அந்த இடம் எப்படி இருக்கும்? கொரோனா வருது, திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரி உலகத்தில் தான் முதல் ஜென்மமே எடுக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவன் யோசிச்சு பாருங்கள். இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய குணம் எதுவோ அதுதான் என்னுடைய குணம். இறைவன் யாரையுமே வெறுக்க மாட்டார், எப்படிப்பட்ட பாவியும் வெறுக்க மாட்டார். ஞானம் கிடைக்கல அப்படின்னா அவங்க மேலே கருணை தான் வரும். இந்த ஞானம் எடுத்தே தப்பு பண்ணால் கூட, ஏன்னா சொர்க்கத்தில் ராஜாராணி ஆட்சி இருக்கும். அதில் மிக உயர்ந்த ராஜ பதவி தான் லக்ஷ்மி நாராயணன் பதவி. அந்த பதவியை அடைய வைக்கிறதுக்கு தான் இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். இறைவன் சொல்கிறத அப்படியே கேட்டால் அந்த பதவி எந்த அளவுக்கு கேட்கலையோ அந்தளவுக்கு பதவி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ இறைவன் ஞானம் எடுத்தும் அவர் சொல்கிற வழிப்படி நடக்கலை அப்படின்னா அவங்கள பார்த்தா எனக்கு கருணை வருது, பதவி குறைய போகுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். இருந்துட்டு நம்ம என்ன ஆனாலும் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா பல ஜென்மமாக பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கணும், அதுக்கான தண்டனை வரும்.
ஆனால் இப்போ அனைத்தையும் அடைய போகிறோம். அதுக்கு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் அமைதியாக இருக்கணும். இதில் எதுவுமே இது கிடையாது. என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, நான் ஒரு ஆத்மா ஜோதி, என்னுடைய அப்பா சிவன் ஒரு ஜோதி. அவரையே நினைவு செய்ய 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 என்ன ஆகும் தெரியுமா? உடல் உணர்வு மறையும். மறைய மறைய என்ன ஆகும் தெரியுமா? ஆத்ம உணர்வு மேலோங்கும். ஆத்ம உணர்வு மேலோங்க மேலோங்க என்ன ஆகும்னா, ஆத்மாவுடைய உண்மையான குணமான சுகம் அனுபவமாகும். சுற்றி உலகழிவு நடக்கும். ஆனால் நீங்கள் சுகத்தின் உச்சத்தில் இருப்பீங்க, கடவுளுக்கு ஈக்குவலாக இருப்பீங்க. அதனால தான் சொன்னேன், இப்போ கடவுளுக்கு சமமாக வேண்டிய நேரம், இல்லைன்னா பயங்கர துக்கம் ஆகிடும். ஸோ அப்படி சுகத்தின் உச்சத்தில் இருந்து அந்த கருணையினால் அந்த சுகத்தின் அதிர்வலைகளை உலகம் முழுவதும் நீங்கள் பரவ செய்வீங்க. அதுக்கு நம்மளை தயார்படுத்த தான் இறைவன் வரார். ஸோ ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவங்களுடைய மத குருமார்களை, மதத்தை உருவாக்கிய இயேசு அது மாதிரி, அல்லது இந்து மதமாக இருந்தால் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை பார்க்கணுன்னு ஆசை இல்லையா? அந்த தெய்வங்களாக நீங்கள் தெரிவிங்க கடைசியில். அதை தான் காட்சி கொடுக்கறது, தரிசனம் கொடுக்கறது, சாட்சாத்காரம் காட்டுறது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் கடைசியில் நடக்கும். இது எப்போ நடக்கும்? கடவுளுக்கு ஈக்குவலாக நீங்கள் தூய்மை ஆகும்போது இது நடக்கும். அப்படி நடத்த வைக்கிறது கடவுள். ஏன்னா கடவுள் நம்முடைய அப்பா. அப்பா வந்துட்டாருன்னு நாம் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறோம். அவருக்கு ஈக்குவலாக நம்ம குணத்தை மாற்றி குணத்தின் மூலமாக கடவுளை வெளிப்படுத்தணும். அப்படி அப்பாவை நாம் வெளிப்படுத்துறதன் பலனாக கடவுள் கடைசியில் நம்மை வெளிப்படுத்துவார். இதுதான் என்னுடைய குழந்தை. இதெல்லாம் பைபிளில் வெளிப்பட்டு இருக்கும். இவர் தான் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு ஒரு அசரீரி ஒலி கேட்டதாக வரும் இல்லையா? இதெல்லாம் கடைசியில் நடக்கும். எல்லா மதத்தினருக்கும் அவங்கவுங்க எதை நம்புகிறாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் இயேசு நம்புவாங்க. முஸ்லீம்கள் வந்து அந்த மலக்குகள்னு ஒன்று நம்புவாங்க, ஏஞ்சல் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது அவங்க நம்புவாங்க. அப்போ இறைவன் ஒளியாக இருக்கிறார், அவரை நினைங்கன்னு சொல்லுவோம். அப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா மலக்குகள்னாலே இறைவனுடைய செய்தியை கொடுக்க தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இயேசு சொல்கிறார், பிதாவை நட்சத்திரம் மாதிரி நினைங்கன்னா அப்போ நினைப்பாங்க கடைசியில். ஆனால் இப்போவே நினச்சிங்கன்னா பாவம் அழிந்து சொர்க்கத்துக்கு வருவீங்க. கடைசியில் நினைக்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு பாவம் அழிந்து இந்த பாவப்பட்ட உலகத்துலேருந்து தப்பிச்சு மேலே போயிடும். எந்த அளவுக்கு பாவத்தை அழிச்சிங்களோ அந்த அளவுக்கு இந்த பூமி மாறும்போது பிறவி எடுப்பீங்க. ஸோ கடவுளுக்கு சமமாக ஆக முடியும். ஆக்கிறதுக்கு தான் கடவுள் வராரு. அதுக்கு நீங்கள் கடவுளை பிடிக்கணும். சாமியாரை பிடித்தாலோ, மத குருமார்களை பிடித்தாலோ, மத ஸ்தாபகர்களை பிடித்தாலோ கடவுளுக்கு சமமாக ஆக முடியாது. கடவுள் படைக்கிற சொர்க்கத்துக்கும் வர முடியாது. கடவுளுக்கு சமமாக மாறினால் மட்டுமே கலியுகம் அழிவதை பார்க்கக்கூடிய தைரியம் இருக்கும். இல்லாட்டினா ஐயோ என்னதுன்ற உணர்வு வந்துடும். ஏன்னா உடல் உணர்வு அழுகலை இல்லையா? அப்போ அது பயங்கரமான துக்கத்தை கொடுக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மெயினாக கடவுளுக்கு சமமாகிறதுனா எல்லாத்துலேருந்து விடுபட்டு உடலற்ற நிலையில் இருப்போம், அந்த உணர்வுலேயே இருப்போம். ஏன்னா கடவுள் எப்போவுமே அப்படி தான் இருக்கிறார். அதனால தான் அவர் ஆனந்தமாக இருக்கார். அதே மாதிரி ஆனந்தம் மிக்கவர்களாக நம்மை மாற்ற வர்றார். ஆனால் இது கலியுகம், துக்கம் நிரம்பிய உலகம் தான். ஆனால் அந்த துக்கத்தின் பாதிப்பு வராமல் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். கடவுள் கையை பிடிக்காமல் உலகியல் சுகங்களின் பின்னாடி போனீங்கன்னா அது எல்லாமே கடைசியில் ஏமாற்றிடும். அப்புறம் கடைசி நேரத்தில் சாகும்போது அரோகரா அரோகரான்னு சொன்னால், சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓம் சாந்தி.